ஆக்சுவலா ஐம் ஹேவிங் மை மூவி டைம். நான் வந்து இப்போ மூவி பார்த்துட்ருக்கேன். மூவி இல்ல சீரிஸ். அரஃப்தா அப்படின்னு ஒரு சீரிஸ். இது ஒரு டர்க்கி சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் வந்ததுலேருந்தே ட்ரீசர் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த சீரிஸ வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ரீச் பண்ணும்போது எல்லாமே டர்க்கிஷ்ல இருந்தது. ஈவன் சப்டைட்டில் கூட இல்ல. இப்ப தான் வந்து நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணா யூடியூப்ல வந்து மத்த கண்ட்ரில இருக்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதே எனக்கு மதியம் தான் தெரியும். ஸோ தெரிஞ்சோனமே விபிஎன் கனெக்ட் பண்ணி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நான் 12, 1 மணி வரைக்கெல்லாம் மூவி பார்க்குற பெர்சன் கிடையாது. பட் இந்த ஒரு சீரிஸ்க்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு வந்து இப்போ இன்னொரு ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் இந்த மாரி மூவி பார்த்துட்டு, ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்டு நைட் என்ஜாய் பண்ணதே இல்ல. ஸோ ஒய் நாட் இன்னைக்கு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறக்கோசரம் ஸ்நாக்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்ல. ஸோ ஐ அம் கோயிங் டு ப்ரிப்பேர் மேகி நவ். 12:30 மணிக்கு நம்ம கிச்சன் போய் மேகி செய்ய போறோம். அண்ட் நம்ம வந்து வீட்ல இருக்கனால, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம மேகி செய்ய போறோம். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்காம எப்படி வந்து இத மேனேஜ் பண்ணி மூவி பார்க்க போறோம், கன்டின்யூ பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இது எதுக்காக நான் ஷூட் பண்றேன் அப்படின்னா, இது என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் ஷூட் பண்றேன். ஏன்னா, நான் இது நாள் வரையும் நைட்டு வந்து உட்காந்து மூவியெல்லாம் பார்த்ததே கிடையாது. அண்ட் வித் ஸ்நாக்ஸோட என்னோட மூவி டைம்லாம் நான் என்ஜாய் பண்ணதே லைஃப்ல கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கோசரம் மட்டும் தான் நான் இத ரெக்கார்ட் பண்றேன். வேற எதுக்காகவும் இல்ல. ஸோ போவோமா? வந்தாச்சு. முதல்ல எங்கேயாவது நான் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரத்தை தேடிட்டு இருக்கேன். மேகி செய்கிறேன். நான் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக செய்யலான்னு பார்த்தேன். கடைசியில் வடை சட்டியில் செய்ய வச்சிட்டாங்க. நான் எங்கள் அம்மாவும் வேணும் சொன்னனால நான் 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். மேகி பட் ரெகுலராக சாப்பிட மாட்டேன் நான். ஐ திங்க் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து இப்போ எப்படி பேசனே தெரில. நான் பேசினா மாட்டிப்பேன். நான் வீடியோ எடுக்கிறது எங்கள் வீட்டில் தெரியாது. எனக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியாமல் நான் ஏதோ பண்ணிகிட்ருந்தேன். இக்னோர் எல்லாமே. நம்ம வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் கான்ஷியஸுங்கிறதுனால நான் எண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் டைரெக்டாக தண்ணி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேகியே வந்து ஹெல்தி கிடையாது. இதில் நீ என்ன ஃபிட்னஸ் கான்ஷியஸ்ன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான், புரியுது. சண்டைக்கு வராதிங்க. பட் என்றைக்காவது வர ஒரு ஆசை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு இது எப்படி பண்ணணுன்னே மறந்து போச்சு. நான் அது கொதிக்க வைக்கணுமா என்ன, அதெல்லாம் எந்த ஐடியாவுமே எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு தண்ணி ஊற்றினேன், இது எல்லாத்தையும் போட்டேன், பிரித்து கொட்டி அவ்வளோதான். அது பாட்டுக்கு வேகும்னு நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து பேசணும். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் பேசினா வீட்டில் மாட்டிப்பேன். இந்த டே வரையுமே என் வீட்டில் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. எனக்கு வந்து ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஸோ நான் சக்தி மசாலா கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. என்ன ஃபார்மேட்டில் நான் செய்கிறேனே தெரில. எனக்கு அப்போதைக்கு மைண்டில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி லைட்டாக சால்ட்டு, நான் எனக்கு பிடிச்ச மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக கிளறி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சா முடிஞ்சுது. நம்மளது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஐ திங்க் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலையே, அதுலேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க. நல்லா இல்லைனாலும் அது நம்ம தப்பு கிடையாது, அவங்க தப்பு.
இதில் பாயிண்ட்டே ஒரு ஏஸ்திரிக்காக ஒரு பிக் எடுக்கணும். இதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணுது. அவ்வளோதான், என்னோடய ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த ஹீரோயின் செம அழகாக இருக்காங்க. ஹீரோ அப்பா நல்லா இருக்குது சீரீஸ். நீங்களும் பாருங்கள், ஒரு மாதிரி ரொமான்டிக்காக நல்லாயிருக்கும். வீக்கெண்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு வேறு யாரோலாம் வர மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கணும். ஸோ யாரும் வந்து உட்காந்துட்டு உனக்கு இது பிடிக்குமா, இது ஆசையா, அது ஆசையாலாம் உங்கள் ட்ரீமெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம்னா அந்த ட்ரீமை ட்ரீமாகவே விடாமல் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். பை பை, அவ்வளோதான்.